Taste the Daily. முக்கியமான 2 நிகழ்வுகளில் பங்கு கொள்வதற்காக பிரதமர் மோடி தமிழகம் வந்திருக்கிறார். அதில் பட்டமளிப்பு விழா முதல் நிகழ்ச்சி அது நிறைவு பெற்றிருக்கிறது. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் விருந்தினர்களோடு பல்வேறு விவரங்களை கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறோம். திரு பாக்கி, புதிய கல்விக் கொள்கை மிகப்பெரிய அளவுக்கு தொடர்ச்சியாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம். ஏன் இதை குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா, இப்போ ஜென்ராம் சார் பேசும்போது ஒன்று சொல்லியிருந்தார், 3வது முறையாக வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு அவங்க முனைப்போட இருப்பாங்க. காரணம் என்னன்னா, பல்வேறு திட்டங்கள் பாதியில் இருக்கு, அதை நிறைவு பெற வேண்டுமானால் நாமளே தொடர்ச்சியாக இந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதில் இந்த கல்விக் கொள்கையும் ஒன்றா தான் இருக்கு. அதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம்? ஏன்னா இது நிகழ்ச்சி, இது சம்பந்தமான நிகழ்ச்சியாகவும் இருக்கிறதுனால, கல்வி சார்ந்த நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால நிச்சயமாக தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக நிறைவேற்றுவதில் குறிக்கோளோடு தான் இருப்பாங்க. நீங்கள் நண்பர் ஜென்ராம் சொல்கிற மாதிரி ஒருவேளை 3வது முறையாக ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஆட்சி அமைந்தால் அவங்களுடைய அஜெண்டா, முக்கியமான அஜெண்டா இன்னொன்று காமன் சிவில் கோட். இது நம்ம விவாதத்துக்கு ஒத்து வராது, சம்பந்தம் இல்லாது. ஆனால் காமன் சிவில் கோடையும் அவங்க நிறைவேற்றணும் முனைப்பாக இருப்பாங்க. அதில் சந்தேகம் கிடையாது. தேசிய கல்விக் கொள்கை பல மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழ்நாடு போன்ற ஒரு சில மாநிலத்தில் ஏற்றுக்கலன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம். அதுலேயும் தீவிரமாக இருப்பாங்க அப்படின்னு நான் கருதுகிறேன். மற்றபடி அவங்களுடைய முழுமையான வேறு மெயின் அஜெண்டாக்கெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா சரி, அது நிறைவேற்றப்பட்டதாக மகிழ்ச்சி அடைவார்கள். ஒன்று. 2வது, இந்த கல்வி, இந்த பட்டமளிப்புகளை என்னை ரொம்ப கவர்ந்தது. ஒரு மடாதிபதி, ஏற்கனவே கூட பல மடாதிபதிகள் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இதிலே ஒரு மடாதிபதி அவர்கள் PhD முனைவர் பட்டம் வாங்குறது மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழில் வாங்கியிருக்கு, அது தமிழில் பெற்றிருக்கிறார். அதாவது தமிழ் சமயம் என்பது அது ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு போகாமல் நவீன கல்வியோடு இணைந்தபடி முனைவர் பட்டம் தமிழில் பெற்றால் கூட நவீன கல்வி சூழலுக்கு ஏற்ப அவர் முனைவர் பட்டம் பெற்றிருப்பார் நிச்சயமாக. அப்போ அந்த கட்டமைப்புக்கோடு அவர்கள் இணைந்து போகிறார் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆக கல்வியும் சமயமும் நவீனப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற பார்வையை முன்வைக்கலாம். அதனால் மடாதிபதி அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்ளவும். திரு ஜென்ராம், நிறைவாக உங்க பார்வை, 2 பேருடைய சந்திப்பு, குறிப்பா பிரதமர் மோடி முதலமைச்சரோட அந்த சந்திப்புல உடல் மொழியை நீங்க கவனிச்சிங்களா? அதுல ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா? அரசமைப்பு சட்டம் இருவரிடமும் என்ன எதிர்பார்க்கிறதோ அதை இருவரும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதுல எந்த விதமான குறையும் யாரும் சொல்ல முடியாது. மாற்று கருத்துகள் கொண்ட 2 கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் என்ற வகையில அவர்கள் முகத்தை திருப்பி கொண்டுதான் இருப்பார்கள் என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய பிரதமர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் ஆளுநர் என்ற வகையில அந்த 3 பேரும் இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன எதிர்பார்க்கிறதோ அதை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அப்படிதான் இந்த நிகழ்வை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதை தாண்டி இருவருக்கு இடையிலையும் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கு, மியூச்சுவல் ரெகக்னிஷன் இருக்கு. யாரும் யாரையும் முற்றிலும் புறக்கணித்து விட முடியாது. கோ எக்ஸிஸ்டிங், கூட்டு வாழ்க்கை தான் சாத்தியமானது அப்படிங்கிற யதார்த்தம் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தெரியும் என்று நடந்தாலும் இது இப்படித்தான் நடக்கும். அதனால அவங்க அரசியல் ரீதியாக எதிரெதிர் திசையில இருக்காங்கிறதுனால அவர்கள் அமைப்பு ரீதியான அரசமைப்பு ரீதியான நடவடிக்கைகள்ல அங்கேயும் மோதிக்கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் ரீதியாக அரசமைப்புக்குள்ள வரக்கூடிய மோதல்கள், கூட்டாட்சி தொடர்பாக வரக்கூடிய மோதல்கள் எல்லாமே மரபுகளில் இருந்தோ, அரசமைப்பு சட்ட விதிகளில் இருந்தோ, பிரிவுகளில் இருந்தோ யாராவது ஒருவர் விலகி செல்லும் போது வரக்கூடிய முரண்பாடுகள் அரசியல் மோதல்களாக வெளிவருகின்றனவே தவிர, இது போன்ற விழாக்கள்ல 2 பேரும் எப்போதுமே சிறப்பாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா 2 பேருமே அவங்கவுங்க உண்டான அந்த மரியாதை, அந்த இடம் கொடுக்க வேண்டிய இடத்துல மிகச்சரியாவே நடந்திருக்காங்க அப்படின்றதான் திரு ஜென்ராம் சொல்லும்போது புரிஞ்சது. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கு. அதே சமயத்துல இருவரும் வேறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கிறோம் என்பது தொடர்பாகவும் அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. உங்களுடைய கருத்து உங்களுக்கு, என்னுடைய கருத்து எனக்கு. ஆனா இங்கு மாநில மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், இந்திய மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த ரோலை 2 பேரும் செய்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக 2 பேரும் செய்திருக்கிறார்கள். அது குறித்து உறுதியாக தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியுது. நிறைவாக திரு சிவப்பிரியன், இனிமே ஆளுநருக்கும்
முதலமைச்சருக்குமான அந்த விரிசலிருந்து பெரிய அளவுக்கு இருக்காது, அந்த விரிசல் குறையும், அல்லது ஒரு நட்பு இருக்கும், அல்லது நட்பு இல்லாத ஒரு பெரிய அளவுக்கு மோதல் போக்கு இல்லாமல் கூட இருக்கும். மாணவர்களின் கல்வியில் அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்றதான் நோக்கம். மாணவர்களுடைய கல்வியில் அரசியல் இருக்கக்கூடாதுங்கிறது சரியான கருத்து. பட் ஆனால் முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கான மோதல் இனிமே இருக்குமா இல்லையாங்கிறது ஆளுநருடைய செயல்பாடுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அவர் முதலமைச்சர் இந்த 10 பில்லை நீங்கள் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, அதை கான்ஸ்டியூஷன் எங்கேயும் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆளுநர் என்ன முடிவெடுக்கிறாருன்னு உச்சநீதிமன்றத்தில் சொல்ல போகிறாங்க. அதன் பிறகு ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி சென்றால் எந்த கவர்மெண்ட்டும் அவங்க மேலே கேள்வி கேட்க முடியாது. பட் ஆளுநர் கொஞ்சம் அதுலேருந்து டீவியேட் ஆனார்னா அந்த சண்டை சச்சரவுகளோ இல்லை அந்த சர்ச்சைகள் நிச்சயமாக தொடர்ந்து இருக்க தான் இருக்கும். பிரதமர் முதல்வருக்கும் இருக்கக்கூடிய உறவையும் ஆளுநர் முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய உறவையும் நம்ம தனித்தனியாக தான் பார்க்கணும். ஏன்னா பிரதமர் ஒரு விருந்தினர், அடிக்கடி தமிழகத்துக்கு வருபவர், வரும்பொழுது விருந்தோம்பல் செய்து அவரை அனுப்ப வேண்டும். அதை முதலமைச்சர் சரியாக செய்கிறார். ஆளுநர் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி. ஸோ அந்த நிர்வாகி கிட்ட எங்கெங்கே இறங்கி போகணுமோ அங்கங்கே இறங்கி போகணும், எங்கெங்கே நம்மளுடைய உரிமைகளை கேட்டு பெறணுமோ அங்கங்கே கேட்டு பெறணும். அதில் தமிழ்நாடு அரசு சரியாக இருக்கிறார்கள் அப்படின்றது என்னுடைய கருத்து. நிறைவா சுருக்கமாக இந்த ஒட்டுமொத்த வருகை, இப்போ பாஜக அதிமுக கூட்டணி முறிவுக்கு பிறகு வருகின்ற முதல் வருகை, அது பற்றி ஏதாவது சுருக்கமாக? இதை பொறுத்தவரையில் அரசியல் எதுவும் கிடையாது. நிர்வாகம் சுமூகம் அமைய வேண்டும், வளர்ச்சி திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பாரத பிரதமர்களும் தமிழக முதலமைச்சர்களும் ஒரே கோட்டில் தான் பயணிக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். இது நல்ல ஆரோக்கியமான போக்காக நாம் கருதுகிறோம். இதன் விளைவாக நண்பர் சொன்ன மாதிரி ஆளுநர் முதலமைச்சருக்கான உரசல்களும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று வைக்கப்படும். அப்போ பிரதமர் தமிழகத்திற்கு வந்தது அரசு சார்ந்த அப்படின்னு நிகழ்ச்சி, அரசியல் சார்பாகவும் அது பார்க்கப்பட்டது. அது என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது என்னென்ன மாதிரி சுமூகமாக உறவை மேம்படுத்தும் அப்படின்றது பல்வேறு விவரங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மூவருக்கும் நன்றி. Taste the Daily.